Hi, welcome to my YouTube channel once again. In the video, I will explain to you about the various aspects of a molecule. ஒரு மாலிக்யூலை பற்றி நம்ம படிக்கும்போது அந்த மாலிக்யூலுடைய ஷேப் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதில் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது, அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி ஒன்றுத்தோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் அது எதெல்லாம் எந்த பிளேனில் இருக்குது அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். Now, the molecule that you are seeing is an amino acid. That is, if you look at this, this is number of group is 1, number of atoms, there are 12 atoms in this molecule and there are 11 bonds. Naturally, ரெண்டு atom connect பண்றதுக்கு ஒரு bond வேணும். So, there will always be n minus 1 atom will be number of bonds will be present in any molecule. Now, இந்த atoms வந்து எல்லாத்தையும் label பண்ணி வச்சிருக்கோம். Okay, so C means carbon, H means hydrogen, O means oxygen, N means nitrogen, and they are numbered like that. Okay, so now you can see that there is you can see the hydrogen here, oxygen here in red color and nitrogen in the blue color. If you want, I can rotate and show it to you. You can see the molecule atoms clearly. Now you see how the atoms are connected. They are not just connected in a two-dimensional way. If you look at this, now you see there are சில ஆட்டம்லாம் வந்து ஒரே பிளேனில் இருக்கும். இந்த ஒரே பிளேன்னா என்னன்றது சில பேருக்கு புரியாது. நான் இதில் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா என்னன்னு. இப்போது இந்த ஆட்டம்ஸோட பொசிஷன்லாம் பார்த்துட்டு இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே கார்பன், இங்கே ஒரு கார்பன் அண்ட் இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. So you can see this hydrogen. Now I change this position of this molecule so that you can see the stick model. நான் கொண்டு வரேன். நான் இப்போ இந்த ஸ்டிக் மாடலில் கொண்டு வரும்போது இப்போ நீ பார்த்தேன்னா இந்த ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன், இந்த கார்பன், இந்த ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து ஆல் தீஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த சேம் பிளேன். ஒரே பிளேனில் இருக்குது, அதாவது ஒரே தட்டில் இருக்குன்ற மாதிரி நீ இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் செட் டு பி இன் த சேம் பிளேன். The other atoms are in different planes. Okay, so இது வந்து இந்த ஆட்டம், இந்த ஆட்டம், இந்த ஆட்டம், இந்த ஆட்டம், இது 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 1 2 3 4 5 6 7 ஆட்டம் பார்த்தேன்னா ஒரே பிளேன்ல இருக்கு. ஓகே, நான் இதை ரொட்டேட் பண்ணி காட்டுறேன், உனக்கு அப்போ இன்னும் நல்லா புரியும். அது இப்போ பார்த்தேன்னா இப்போ உனக்கு நல்லா தெரியும் என்ன அதில். இப்போ பார்த்தேன்னா இந்த இந்த ஆட்டம்ஸ் இது ஃபுல்லாக வந்து ஒரே பிளேன்ல இருக்கு. இது பாரு முன்னால நீட்டின் இருக்கு, இது சைட்ல நீட்டின் இருக்குது, அது இது இந்த சைட்ல நீட்டின் இருக்கு. இது பார்த்தோன்னா பின்பக்கமா நீட்டின் இருக்கு. பின்பக்கமா நீட்டின் இருக்குன்றதை இப்படி சுற்றி பார்த்தோன்னா தெரியும். இப்போ தெரியாதா? இப்போ இது வந்து பின்பக்கமா நீட்டின் இருக்குது. ஸோ இதுல இந்த ஆட்டம்ஸ் மட்டும்தான் ஒரே பிளேன்ல இருக்கு. இந்த ஆட்டம், இந்த ஆட்டம், இப்போ இந்த மற்ற ஆட்டம்களை பார்க்கலாம் நம்ம. இப்போ இதுல பார்த்தேன்னா இதுல வந்து இந்த பிளான் கிட்டத்தட்ட சேம் பிளேன்ல இருக்கு, பட் கொஞ்சம் டில்ட்டா இருக்கு இந்த இடத்துல. These two atoms are slightly in a tilted plane. Okay, so ஒரு கிராஸான ஒரு பேப்பர் வச்சோம்னா தான் இதில் இந்த பிளேன் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இஃப் யூ லுக் அட் these two planes, these two atoms, இது ரெண்டும் பார்த்தோன்னா ரெண்டும் these two are in same plane. இப்போ இது மேலே ஒரு பேப்பர் வச்சேன்னா இதெல்லாம் ஒரே தட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் we call it as a plane of symmetry. ஒரு ஆட்டமில், ஒரு மாலிக்யூலில் வந்து இல்லை ஒரு காம்பவுண்டில் வந்து சில ஆட்டம்கள்லாம் ஒரே பிளேனில் இருக்கும், சில ஆட்டம்கள்லாம் வேற வேற பிளேனில் இருக்கும். ஸோ இது ரியாக்ட் ஆகும்போது கூட ரியாக்ட் ஆகிற மாலிக்யூலினுடைய ஓரியன்டேஷனை பொறுத்து எந்தெந்த ஆட்டம்லாம் அது கூட ரியாக்ட் ஆகுன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு மாலிக்யூல் இருக்கு. Now let us see another molecule. Say for example with a ring, ஒரு ரிங் இருக்கிற மாலிக்யூல் பார்க்கலாம். Now if you look at this, this is a bigger molecule with a ring, ஒரு 5 member ring இருக்கு. And then இந்த மாதிரி பக்கத்தில் சைட் சைன்லாம் இங்கே இருக்கு. Okay, now I try to label this. Now if you see, as I have labeled here, this is again carbon, nitrogen, oxygen red colorல இருக்கு, hydrogen, nitrogen blue colorல இருக்கு. You can see this molecule. Now if you see, if you rotate, you can see that எல்லா ஆட்டமும் ஒரே பிளேன்ல இல்லை.
இப்போ இந்த அஞ்சு மெம்பர் ரிங்ல இந்த இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கு அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இது மேல ஒரு பேப்பர் வச்சுன்னா எல்லா ஆட்டமும் அந்த பேப்பர்ல ஒட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். வேற வேற பிளேன்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பார்த்தேன்னா இப்போ பாரு, இப்போ தெரியும் உனக்கு, இப்போ தெரியறதா? ஸோ இதெல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கு. இங்க இருக்கிறதெல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கு. இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கு. இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒரே பிளேன்ல இருக்கு. வேற இந்த இது தனி பிளேன்ல இருக்கு. இங்க இது தனி பிளேன்ல இருக்கு அண்ட் இது தனி பிளேன்ல இருக்கு. So you can see there is one plane here and another plane here. இந்த இடத்துல ஒரு பிளேன்ஸ் இருக்கு, இங்க ஒரு பிளேன் இருக்கு, இங்க ஒரு பிளேன் இருக்கு. Now if you see this with the sticks, you can see this. இப்போ பார்த்தனா ஒரே கோடு இருக்கிற மாதிரி உனக்கு தெரியாது. இப்படி ஒரு கோடு, இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன்ல இருக்கு, இது ஒரு பிளேன்ல இருக்கு. இப்போ நீ இந்த பக்கத்துல இருந்து பார்த்தனா உனக்கு தெரியும் அந்த பிளேன்ல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குன்றது தெரியும். இப்படி பார்த்தனா உன்னால பிளேனை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனா நீ இந்த ஆங்கிள் பார்த்தேன்னா அந்த பிளேனை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு மாலிக்யூல்ல பிளேன் அப்படின்னு சொன்னா அதோட மீனிங் என்னன்றது உனக்கு புரியுறதா? இதெல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மேல ஒரு பேப்பர் வச்சுன்னா அந்த பேப்பர்ல எல்லா ஆட்டமும் ஒட்டின்னு இருக்கும். ஆனா இந்த ரெண்டு ஆட்டம் மட்டும் முன்னால நீட்டின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த ஆட்டம் வந்து முன்னால நீட்டின்னு இருக்கும். இது மேல ஒரு பேப்பர் வச்சுன்னா இங்க இருக்கிற ஆட்டம் எல்லாம் ஒன்னா இருக்கும். therefore இந்த 3 ஆட்டமும் இங்க இருக்கிற 6-7 ஆட்டமும் ஒரே பிளேன்ல இருக்கு. that is what we mean by plane of a molecule. Now you can see that it is a 3-dimensional structure and this is histidine molecule. Now let us see one more molecule, one more amino acid with a still bigger structure and so we take up tyrosine எடுத்து பார்க்கலாம் நம்ம. You have tyrosine here like this. Now if you look at tyrosine, can you look at tyrosine now? Now you see, you can see the plane தெரியுறதா? ஸோ இதெல்லாம் இந்த ஆட்டம் எல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கு. அதை நான் கொஞ்சம் டில்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதெல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கு. இந்த 6 மெம்பரும் ஒரே பிளேன்ல இருக்கு. அதே மாதிரி இந்த 5 மெம்பரும் ஒரே பிளேன்ல இருக்கு. இந்த ஆட்டம் முன்னால நீட்டின்னு இருக்கு, இது ரெண்டும் இப்படி சைட்ல நீட்டின்னு இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ லேபிள் பண்ணோம்னா we will know that. If you see, நான் இப்போ இங்கே லேபிள் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும். இப்போ லேபிள் பண்ணால் உனக்கு தெரியும் இப்போ இதெல்லாம் வந்து ஒரே பிளேன்ல இருக்கு. இங்கே இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து they are all in the same plane. இதெல்லாம் வந்து சேம் பிளேன்ல இருக்கு. இந்த O மட்டும் முன்னால நீட்டின்னு இருக்கு, இப்படி ப்ரொஜெக்ஷன் ஆகி நீட்டின்னு இருக்கு. ஓகே, அதாவது நம்ம முகத்துல இருந்து மூக்கு நீட்டின்னு இருக்கிற மாதிரி இது நீட்டின்னு இருக்கு. சரியா? நம்ம இது வந்து பிளேன், இதெல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ். இதையும் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டிக் மாடல்ல போட்டு பார்த்தோம்னா you will know. இப்போ பார், ஸ்டிக் மாடல்ல போட்டால் இதெல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கா? இது மேல ஒரு பேப்பர் வச்சா எல்லாம் அந்த பிளேன்லயே பேப்பர் மேலேயே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கா? இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, now if you look at this, இந்த ஆட்டம் இங்க பார்த்தேன்னா அது பார், இந்த 4 ஆட்டமும் இந்த ஆட்டம் எல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கு. இந்த ஆட்டம் எல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கு. வேற இது ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, இது இங்க எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. இங்க இருக்கிற இந்த 5-6 ஆட்டமும் ஒரே பிளேன்ல இருக்கு. இதெல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கு. புரியுறதா? So this is called as plane of symmetry. That is very important concept in understanding a molecule. Now let us take a very big molecule and see how does those molecule looks பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் if you take say if I take a molecule, you see such a big molecule, எவ்வளோ ஆட்டம் இருக்கு பாரு. இது எந்த மாலிக்யூல்னு பார்க்கலாமா? ஃபைல் இன்ஃபர்மேஷன்ல போனால் xylose isomerase. இந்த ஏஸ்னு முடிஞ்சாலே அதுக்கு பேர் என்சைம்னு பேர். யூரியேஸ், அமைலேஸ், புரோட்டியேஸ், லிப்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் என்சைம். ஜைலோஸ்ன்றது இந்த ஓஸ்னு முடிஞ்சு அதெல்லாம் சுகர். அது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ் அந்த மாதிரி. Okay, now this is an enzyme. You see, enzymes are macromolecules, very big molecules. Now if you rotate this, you will see that there are such a big molecule. You don't know how many atoms are there and you don't know how to locate the atoms. It's very difficult. So you have to really zoom it and see, zoom in and zoom out. You see so many atoms are there. So many amino acids are joined together to form the enzyme, which is a protein. All enzymes are proteins. Okay, இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். பிகாஸ் இந்த வீடியோவில் வந்து we will see simple molecules so that you will have an idea about
what are those simple proteins, simple molecules which are used in various reactions. Now you see this is another molecule. This is called as biotin. Biotin is present in Biotin is a vitamin required for our body. Okay. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா suppose now I label this. Now I label this. You can see that all the atoms are labeled here. As it is evident, you can see that இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கா, இதெல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கு. அப்புறம் இங்க இருக்கிறதெல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கு. அப்புறம் இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் ஒரே பிளேன்ல இருக்கு. சைடில் நீட்டின்னு இருக்கிறதெல்லாம் வேற வேற பிளேன்ல இருக்கு. அதை நம்ம இந்த ஸ்டிக்ஸ் போட்டோம்னா நல்லா தெரியும் அந்த இடத்துல. Now you see, now these atoms are in the same plane. Similarly, these atoms are in the same plane, and this, you see, in the yellow partum, இந்த நீட்டிட்டு இருக்கிற பார்ட்டும் இதெல்லாம் வந்து சேம் பிளேன்ல இருக்கு, சேம் பிளேன்ல இருக்கு. ஓகே, திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் பிளேன், பிளேன் மாலிக்யூல். ஸோ பிளேன் அப்படின்னு சொன்னாலே they are in the same position which can be identified. Now இந்த இதில் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, இப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ லுக் அட் திஸ் ஆங்கிள், இந்த இடத்துல இது ஃப்ரண்ட்ல இது ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, இது சைடில் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் as the plane of molecules. Okay, so if you have liked this video, please subscribe and comment in the section.